ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா உருளைக்கிழங்கும் ப்ரெட்டு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்தாச்சு. நீ நம்ம தாளிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம இதில் ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில். இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும் இஞ்சி பூண்டில். இது கூடவே நம்ம பொடியாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ப்ரெட் எடுத்துட்டேன். இந்த ப்ரெட் வந்து இந்த 4 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி அந்த ப்ரௌன் கலர் இருக்கிற கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட் கம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு நான் 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. நீ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இனி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ப்ரெட்டை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் இதாகிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இனி நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மசாலா வச்சுக்கலாம். 4 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் கை வச்சு. இதை நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் சென்டரில் கட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம், நடுவில் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னும் எல்லாமே பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம எந்த மாதிரி வேணால் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம். உள்ளே பாருங்க மசாலாலாம் ஃபில் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபுல்லாமே இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக கவர் ஆயிடணும், அப்போ தான் கிரிப்ஸியாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்தாச்சு. கேஸில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு. கேஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். நம்ம இதில் ஒன்று எடுத்து போடலாம். வாங்க எண்ணெயில் போடலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்து மெதுவாக தான் போடணும். இதே மாதிரி ஒரு பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த கலரில் வரணும். இந்த கலரில் வரும்போது எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வரணும். இதுவும் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிறது இதே மாதிரி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிரிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பிப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.